தேவ சமூகத்தில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஆமென். எத்தனையோ இடங்களுக்கு போய் நீங்கள் வேதனைப்பட்டு வரும்போது தேவ சமூகத்துக்கு வந்தோடனே ஒரு மனதில் ஒரு நிம்மதி, மனதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தைகள் உயிர் உள்ளது. வாசிங்க ஒரு வசனத்தை, ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். இங்கே அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை, எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான வார்த்தை, எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான வார்த்தை, எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியான வார்த்தை, எவ்வளோ பெரிய ஒரு விடுதலையான வார்த்தை. நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அப்போனா இன்றைக்கி வேதத்தில் எத்தனையோ வாக்குகள், பிராமிஸ் வார்த்தைகள் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நான் செய்வேன், நான் செய்யாமல் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆனால் செய்வதற்கு ஒரு நேரம் ஒன்று வரும், கண்டிப்பாக அவர் செய்வார். ஆதியாகமம் 28:20-22. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, நான் போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஆமென். அவர் சொன்ன அந்த தூணு இன்னைக்கு தேவ ஆலயமாக இன்னைக்கு இருக்கிறது. யாக்கோப்பு தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். நான் போகிற இடமெல்லாம் என் கூட இருந்து சத்துருக்களுக்கு விலைக்கு என்னை பாதுகாத்து என்னை திரும்பி வர பண்ணிட்டீங்கன்னா இது தேவனுடைய வீடாகும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. பார்த்துக்கொள்ள சொன்னதை செய்கிற தேவன். யாக்கோப்புக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து முடித்தார். அதே தேவன் தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து முடிப்பார். அவர் சொல்லுகிறவர், செய்கிறவர், செய்யாமல் இருக்க மாட்டார். செய்கிறவர் கண்டிப்பான முறையிலே நமக்கு அவர் செய்வார். அன்பார்ந்தவர்களே, யாக்கோப்போடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், நம்மளோடும் அவர் பேசுகிறாரு. இதே வார்த்தையை கொண்டு இன்றைக்கி பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் சொன்னது அளவும் நான் நினைச்ச மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறது, நான் உன்னை கைவிடாமல், நீ போகிற இடமெல்லாம் வர இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை கைவிடாமல் கரம் பிடிச்சு நடத்துவேன், தலைநிமிர பண்ணுவேன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு மீட்பர், அப்படிப்பட்ட இரட்சகர், அப்படிப்பட்ட நாயகர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். எசேக்கியேல் 12:25 என்ன சொல்லுதுன்னா, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவர் சொல்றாரு, நான் சொன்னா கண்டிப்பா என்ன செய்வேன், செய்வேன், நான் நிறைவேற்றுவேன். கலக வீட்டாரே கேளுங்க, பொல்லாத ஆவியே கேளு, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்ய போறார். கர்த்தர் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு, என் காரியத்துக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அதை செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுக்கு ஏன் கர்த்தர் நம்மளுக்கு செய்யலை அப்படிங்கிற ஃபீலிங் வருதுன்னா, நம்ம கூட அவர் இருக்கிறாருங்கிற ஃபீலிங் நமக்கு எப்போதுமே இருக்க மாட்டேங்குது. நான் தனியால் இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்போதுமே என்ன செய்யணும், வரணும். இந்த வசனம் சொல்லுது, யோசுவா 1:5 சொல்லுதுன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனே நீர் மோசையோடு இருந்து மோசையை கைவிடாம, யோசுவாவை கைவிடாம பாதுகாத்தவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குன்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நீ உயிரோடு இருக்கிறாயோ அவ்வளோ நாளைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்,
உன்னை கைவிட மாட்டேன், உன்னை காப்பேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், உயர்த்துவேன், தேவைகளை சந்திப்பேன், உன்னை மீட்டெடுப்பேன், எல்லா பொல்லாப்புக்கும் உன்னை விலக்கி நான் பாதுகாப்பேன் என்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருங்க, நான் மோசையோடு இருந்தது போல் உங்களோடு இருப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், மோசையோடு இருந்தது போல், யோசுவோடு இருந்தது போல், ஆபிரகாமோடு இருந்தது போல், யாக்கோபோடு இருந்தது போல் என்னோடு இருங்க, என்னோடு இருங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி இருக்க போகிறதுக்கு நன்றி. அதே யோசுவா 1:9 என்ன சொல்லுதுன்னா, யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாரு, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் சொன்னது. இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் யார் சொன்னது? கர்த்தர் சொன்னது. அப்போ இந்த சொன்னது உங்களுக்கும் எனக்கும் தான். யாருக்கு சொன்னாங்களோ அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த இது யாருக்கு வச்சுட்டு போயிருக்காரு இந்த வார்த்தையை? எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு இந்த வார்த்தையை வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் யோசுவாவுக்கு சொன்னதை உனக்கு சொல்கிறேன், நீ அதனால் வருகிற பிரச்சனைகளை பார்த்து கலங்காத, பலங்கொண்டு திடமனதார். பலங்கொண்டு எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாத, எந்த நெருக்கத்தை பார்த்தும் பயப்படாத, எந்த நிந்தையும் பார்த்து பயப்படாத, எந்த அவமானத்தை பார்த்தும் பயப்படாத, நீ பலங்கொண்டு நீ திடமனதாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பலங்கொண்டு திடமனதாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம எல்லாருமே, நமக்கு ஒருத்தர் இருக்கார், நமக்கு ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் எனக்கு இருக்கிறாரு, அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமாக இருக்கார், அவர் எனக்கு பலனாக இருக்கார், அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், ஒருபோது அவர் என்னை கைவிட மாட்டார், இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பேனோ அது வரைக்கும் என் கூட இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் நான் பலங்கொண்டு நான் திடமனதாய் இருப்பேன் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரும்போது நம்முடைய இறுதி ஸ்திரப்படும். எந்த பிரச்சனையும் பார்த்து நம்மளுக்கு என்ன செய்யாது? பயம் வராது. ஆமீன் சொல்லுங்கள். அப்படியே வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறைவேறும். கண்டிப்பாக நிறைவேறாமல் இருக்காது. வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனார். அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்தை சொல்லிட்டாரு, இது எனக்கு கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு எனக்கு என்ன கம்முன்னு இருக்கக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? இல்லாததே இருக்கிறது போல பார்க்கறது பேர் விசுவாசம். எபிரேயர் 11, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது, அது விசுவாசம். அப்போ என்ன சொல்கிறாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நீ என்ன செய்? விசுவாசி. முழு மனதோட நம்பி விசுவாசி. நான் விசுவாசித்தேன், நான் பேசினேன் என்ற வசனத்தின்படி நான் விசுவாசிக்கும் போது கர்த்தர், எபிரேயர் 11:11, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, விசுவாசம் ஒரு பாட்டிக்கு குழந்தைய கொடுத்துரும், விசுவாசம் செத்துப்போன கற்பத்துக்குள்ளே குழந்தைய கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் பலவீனத்தில் பலனை கொடுக்கும், விசுவாசம் செத்து போனது உயிர்ப்பிக்கும், விசுவாசம் செத்து போன உறுப்பை உயிரை வைக்கும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். பார்த்துக்கொள்ள. அப்போ நான் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார், என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார், என் மகனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார், என் மகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். நான் இப்படி இருக்க போகிறேன், கர்த்தரை நான் அப்படி செய்ய போகிறார் அப்படி நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை நடத்துவார், ஏந்துவார், தப்புவிப்பார்.